ஆண்டின் பொதுக்காலம் 14வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு தொகுப்பு 10, அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 7 வரை. இன்றைய நற்செய்தி மிகவும் சுருக்கமாக திருத்தூதர்களின் அழைப்பிதழையும் பணிவாழ்வையும் பற்றி பேசுகிறது. இந்த பகுதி நம்முடைய திரு அவையினுடைய வழிபாட்டு வாரங்களில் பலமுறை வருவதால் மிகவும் பரிச்சயமான பகுதியாக இது இருக்கிறது. அன்பும் இரக்கமும் மன்னிக்கும் பண்பும் கொண்ட தந்தை தன் மகன் வழியாக இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் மீட்க விரும்பினார். எனவே தந்தை கடவுளால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் நற்செய்தியாளர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. கடவுளின் முதல் நற்செய்தி பணியாளராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு 12 எதிர்கால நற்செய்தி பணியாளர்களை தேர்ந்தெடுத்து யூத நகர்கள் சிற்றூர்கள் அனைத்துக்கும் சென்று இறையரசை பற்றி போதிக்க அதிகாரத்தை கொடுத்து அனுப்பப்படுகிறார்கள் என்பதை விவரிக்கிறது. திரு அவையில் அன்னை மரியா, யோசேப்பு இவர்களை தவிர உலகளாவிய அளவில் அதிகமாக முக்கியத்துவம் பெறுகின்றவர்கள் இந்த 12 திருத்தூதர்கள்தான். இயேசு நற்செய்தி பணிவாழ்வுக்கு சாதாரண மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களில் பெரும்பாலோர் படிப்பற்ற பாமரர்கள், கடின உழைப்பை நல்குகின்ற மீனவர்கள். இப்படிப்பட்டவர்கள் கடவுளின் கரங்களில் பயனுள்ள கருவிகளாக இருப்பார்கள் என்று இயேசு நம்பினார். 12 திருத்தூதர்களும் பலவிதமான பின்னணிகளை உடையவர்கள். எனவே 12 சீடர்களையும் திருத்தூதர்களாக ஒன்று சேர்த்திருக்கும் ஒரு விசித்திரமான கலவை இது. மத்தேயு வரி தண்டுபவர், தீவிரவாதியான சீமோன், ரோமையர்களை அழிக்க கனவு கண்டு கொண்டிருந்த வெறித்தனமான தேசியவாதி, மற்றவர்கள் பெரும்பாலும் நல்லெண்ணம் படைத்த பொறுமை, சகிப்புத்தன்மை கொண்ட ஆளுமைகள். இயேசுவின் மேல் கொண்ட அன்பினாலும் அவரிடம் இருந்த நற்குணங்களினாலும் மட்டுமே ஈர்க்கப்பட்டு ஓர் அணியில் திரண்டவர்கள். இவர்களை தேர்ந்தெடுக்கும் முன் இயேசு ஓர் இரவு முழுவதும் தந்தையாகிய கடவுளிடம் இறைவேண்டலில் ஈடுபட்டார். அவர்களுக்கு பேயோட்டும் வல்லமையையும் கடவுளின் அரசை அறிவிக்கும் அதிகாரத்தையும் வழங்கினார். எனவே திருமுழுக்கு பெற்ற நம் அனைவரிடத்திலும் திருத்தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டும், கடைபிடித்ததை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். புனித அசிசி நகர் பிரான்சிஸ் கூறுவது போல, நற்செய்தி அறிவிப்பு பணி வார்த்தைகளால் அல்ல, தேவைப்பட்டால் மட்டுமே வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். எனவே 12 தூண்களை அடிப்படையாக வைத்து இன்று வரை 20 நூற்றாண்டு வரை இன்னும் நின்று கொண்டிருக்கிறது திரு அவை. திருத்தந்தையர்கள் திருத்தூதர்களின் வழிமரபினர். முதல் திருத்தந்தை பேதுரு, அவர்களின் வழிவந்தவர்கள் இன்று வரை நம்முடைய திருத்தந்தை அவர்கள், 267வது திருத்தந்தை லியோ. எனவே இன்று நம்முடைய திருத்தந்தைக்காக, நம்முடைய ஆயர்களுக்காக, குருக்களுக்காக நாம் வேண்ட வேண்டும். துறவிகளுக்காகவும் வேண்ட வேண்டும். நம்முடைய அழைத்தலை உணர வேண்டும்.
திருத்தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நாமும் செவ்வனே செய்ய இறைவனிடத்திலே வரம் கேட்போம். ஆமேன்.